ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையில ஊழல், மின்சார வாரியத்திலே ஊழல், அதோட மதுரையில அங்க இருக்கிற மாநகராட்சியில வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. நேற்று அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சர்கள் வரிசையாக சிறைக்கு செல்வார்கள் என கூறியுள்ளார். ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையில ஊழல், மின்சார வாரியத்திலே ஊழல், அதோட மதுரையில அங்க இருக்கிற மாநகராட்சியில வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. இப்பொழுது நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போற படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும். பத்திரமான இடத்துக்கு போவாங்க. சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்புல ஊழல், மின்சாரத்துறையில டிரான்ஸ்பார்ம் டெண்டர் விட்டதுல ஊழல், ஒரே மாதிரி டெண்டர். இன்னைக்கு 3 லட்சத்துக்கு சொன்னா 12 பேரும் 3 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அப்பட்டமாக ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பத்திரப்பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இந்தியாவிலேயே பிரிச்சு பார்த்து பத்திரப்பதிவு செஞ்சு அதில் ஊழலிலே திளைக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலையெல்லாம் வேட்டி சிலை அந்த ஏழையில் கொடுப்பதில் கூட விட்டு வைக்கல, முறையா கொடுக்கல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.